أعوذ بالله من الشيطان الرجيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அகில உலகங்களையும் படைத்து வரிவக்க கொடுத்தக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி போன்றவனாக எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் உத்தம தோழர்கள் கடமையான தொழுகை நிறைவேற்றி இந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசியில் இருந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த புனிதமான மாதத்தில் இறுதியில் இருந்து கொண்டிருக்கும் இந்த கால சூழ்நிலையில் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனுடைய கருணையும் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் பல சிரமங்களை எடுத்து சங்கடங்களை அனுபவித்தும் எண்ணற்ற சங்கடங்கள் எல்லாம் அனுபவித்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படியாவது நாம் அடைந்து தீர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, இங்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த உரைகளை நீங்கள் செவிதாய்த்து கேட்டு அதை கேட்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்வும் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் ஓங்கும் என்பது தலையாய ஒரு காரணம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதை கவனத்தில் கொண்டு உரைகள் நடக்கும் பொழுது ஆங்காங்கே இருந்து கொண்டு மற்ற வேலைகளை செய்யாமல் நீங்கள் அமைதியாக இருந்து உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் உரைகளை கேட்டு இங்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அங்கு அனைவரும் உங்களுடைய மார்க்கத்தை உயர்த்த வேண்டும், அல்லாஹ்வுடைய புகழை சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்கோடு இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாக தலைமையேற்று மௌலவி பஷீர் மௌலவி அவர்களை இது தலைமையேற்றி நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். இன் உரீது இல்லா அல் இஸ்லாஹ மஸ்ததஅது மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி. பலவற்ற அருளாளன் நிகரட்ட அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகின்றேன். அவனது சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஐம்மாக்கள் என நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அருளும் சாந்தியும் என்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவன் ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, புண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில தினங்களில் இந்த ரமலானுடைய நாள் நம்மை விட்டு சென்றிருக்கின்றன. இத்தகைய ஒரு தருணத்தில் இதனால் வரையிலும் நாம் ரமலான் மூலமாக
என்ன நற்பயனை அடைந்திருக்கின்றோம், என்ன ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய நோன்பை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். அந்த அல்லாஹ்வுடைய நோக்கத்தை நாம் நிறைவு செய்கின்ற வகையில் இந்த ரமலானுடைய நாட்களை நாம் கழித்திருக்கின்றோமா? அப்படி கழித்திருந்தோமையானால் நம்முடைய வாழ்க்கையில் அதன் மூலம் ஏற்பட வேண்டிய மாற்றம் என்ன? அந்த மாற்றத்தின் வாயிலாக நாம் இனிவரும் நம்முடைய நாட்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்களை குறித்து தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நாம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ரமலான் நம்மிடம் வருகின்றன. இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் ஆர்வத்துடன் மிகுந்த உற்சாகத்துடன் இபாதத்துகளை செய்கின்றோம். ரமலான் சென்று விட்டால் நம்முடைய இபாதத்துகளும் சென்று விடுகின்றன. இத்தகைய சமுதாயத்தை குறித்து ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லும்போது கூறுவார்கள், பிஸல் கௌமு கௌமுன் லா யஅரிஃபூன அல்லாஹ் இல்லா ஃபீ ரமலான். கேடுகெட்ட சமுதாயம் யார் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய ரப்பை அல்லாஹ்வை ரமலானில் மட்டும்தான் அறிந்திருக்கின்றார்கள். ரமலான் சென்று விட்டால் அல்லாஹ்வை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள் என்பதாக சொல்வார்கள். அதுபோன்றுதான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தின் நிலை இருந்து கொண்டிருக்கின்றன. ரமலான் வருகின்ற போது நாம் எல்லாம் தொழ ஆரம்பித்து விடுகின்றோம், நோன்பு நோக்க ஆரம்பித்து விடுகின்றோம், இன்னும் இரவு வழிபாட்டில் கூட ஈடுபடுவதற்கு ஆரம்பித்து விடுகின்றோம். ஆனால் ரமலான் முடிந்து விட்டால் நம்முடைய ஃபர்லான தொழுகையை கூட நிறைவேற்றாதவர்களாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம் மீது இந்த இபாதத்துகளை கடமையாக்கி இருக்கின்றானோ, அந்த இபாதத்துகளுடைய நோக்கங்களை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை புரிந்து கொண்டு நாம் இபாதத்துகளை நிறைவேற்றுகின்றோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கியதன் நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லுகின்றான். நீங்கள் தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலானின் மூலம் இபாதத்துகளை செய்து ஒருவன் தக்வாவுடையவனாக மாறிவிட்டால் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இபாதத்துகளை செய்யக்கூடியவனாக அவன் இருப்பான். ஏனென்றால் எந்த ரப்பை அவன் ரமலானிலே வழிபடுகின்றானோ வணங்குகின்றானோ அந்த ரப்பை ரமலானிற்கு பிறகு ஷவ்வாலிலும் அதற்கு பிறகுள்ள மாதங்களிலும் எல்லா மாதங்களிலும் தொடர்ந்து அவன் என்ன செய்யணும்? வழிபடுகின்றவனாக இபாதத் செய்கின்றவனாக மாற வேண்டும். அப்படி மாறுகின்றவர்கள் தான் ரமலானின் மூலமாக தக்வா அடைந்தவர்கள். அது அல்லாதவர்கள் தக்வா அடைந்து கொள்ளவில்லை என்பதுதான் பொருள். அப்படியானால் இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் நாம் இந்த ரமலானுடைய நோன்பை நோக்கின்றோம், ரமலானிலே அமல் செய்கின்றோம் என்று சொன்னால் அதனுடைய பயன் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பலருடைய உரையாடல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, ரமலானில் நோன்பு நோற்று எனது உடலில் 5 கிலோ எடை குறைந்திருக்கின்றன, நான் 10 கிலோ எடையை குறைத்திருக்கின்றேன், இப்படி என்ன செய்யறோம்? மாற்றத்தை குறித்து நாம் சொல்லுகின்றோம். என்ன மாற்றம்? உடலிலே எடை குறைந்து விட்டன. இதற்கு நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. நாம் என்ன செஞ்சா போதும்? தினந்தோறும் காலையில் வாக்கிங் சென்றாலோ ஜாக்கிங் சென்றாலோ அல்லது ஏதாவது ஜிம்முக்கு சென்று சில உடற்பயிற்சிகளை மேற்கொண்டாலோ நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அத்தனை கொழுப்புகளும் நீங்கிவிடும். ரமலானிலாவது என்ன செய்யலாம்? சில சோர்வுகளாக ஏற்படும். உடலுடைய எடை குறைவதோடு உடலுக்கு சில சோர்வும் ஏற்படும். அந்த சோர்வுகள் இல்லாமல், களைப்பில்லாமல் உடலை உற்சாகத்துடனே நாம் என்ன செய்யலாம்? தேவையற்ற கொழுப்புகளை நீக்கி உடல் எடையை குறைத்துக் கொண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருப்பதற்கான வாய்ப்புகள் வேறு 1000 வழிகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வழிமுறையை தேடிக்கொள்வதன் மூலமா நாம் இந்த மாற்றத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும். இத்தகைய மாற்றத்தை உருவாக்குவதற்காக வேண்டிய அல்லாஹ் நம் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமா இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நம்முடைய உள்ளச்சம் தக்வா மாற வேண்டும், நம்முடைய அஹ்லாக் குணநலன்கள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மல்லம் யதௌ கௌல ஸூரி வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடாமல் உணவையும் குடிபானத்தையும் விட்டுவிடுகின்றாரோ, அதாவது அவர் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றாரோ, அத்தகைய நோம்பின் மூலமாக ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அத்தகைய மனிதன் உணவையும் குடிபானத்தையும் விட்டுவதனால் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை.
வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குவதற்காக வேண்டி அவன் நோன்பு நோக்கவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பு அல்லாஹ்விற்கு தேவையில்லை. இன்னொரு நபி மொழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ருப்ப ஸாயிமின் ஹல்லஹு மின் ஸியாமி அல் ஜூஅ வல் அத்ஷ. எத்தனையோ நோன்பாளிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நோன்பாளிகள் நோம்பின் மூலமா கிடைக்கக்கூடிய ஹல்லு பங்கு என்ன தெரியுமா? அவர்களுக்கு அதனால் அடைய இருக்கின்ற நற்பயன் என்ன தெரியுமா என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற போது கூறுகின்றார்கள், அல் ஜூஅ வல் அத்ஷ, பசியும் தாகமும். பசி எப்படி இருக்கும் என்பதை உணர்கின்றார்கள். இன்றைக்கு பெரும்பான்மை முஸ்லிம் சமுதாயத்திடத்தில் ஏன் நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்டால், அதிலும் குறிப்பாக ஒரு மாற்று மதத்தவர் எதற்காக வேண்டி முஸ்லிம்களாகி நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்கள் என்று கேட்டால் அதற்கு நாம் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? ஏழைகளுடைய பசி உணர வேண்டும். அப்ப ஏழைகளுடைய பசி உணர வேண்டும் என்று சொன்னால் பணக்காரர்கள் மீது மட்டும்தான் நோன்பு கடமை. அல்லாஹ் என்ன செய்றான்? யா அய்யுஹல் அக்னியா என்று சொன்னது மாதிரி, ஓ செல்வந்தர்களே, உங்கள் மீது நான் நோன்பு கடமையாக்கி இருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னது மாதிரி நினைத்துக் கொண்டு இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? ஏழைகளுடைய பசியை உணர்ந்து கொள்வதற்காக நாங்கள் நோன்பு நோக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே என்று சொன்னால் அதில் பணக்காரன் அடங்குவான், ஏழை அடங்குவான், ஆண் அடங்குவான், பெண் அடங்குவான், எல்லா மனிதனும் அடங்குவான். மூமினாக இருந்து கொண்டிருக்கின்ற, நம்பிக்கை கொண்டிருக்கின்ற, அல்லாஹ்வை மறுமை ஈமான் கொண்டிருக்கின்ற அத்தனை நபர்களும் அந்த அழைப்பில் அடங்கி விடுவார்கள். அப்ப எல்லோரையும் அழைத்துட்டு அல்லாஹ் சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்தின் மீது எவ்வாறு இது கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது இந்த நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கின்றோம். எதற்காக என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இந்த நோன்பின் மூலமா தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அந்த மாற்றம் தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அதே மாற்றத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள். அதல்லாமல் பசியை, தாகத்தை உணர வேண்டும், எனது உடலின் எடையை குறைக்க வேண்டும், எனது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை நான் அகற்ற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு நோன்பு நோக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நோம்பின் மூலமா அல்லாஹ் என்ன இலக்காக நிர்ணயித்துக் கொண்டு நமக்கு இந்த நோன்பை கடமையாக்கினானோ அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியாது. அதுதான் நமது கடந்த கால வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் அனுபவம் என்ன? அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும் என்று. அதற்காக நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ரமலான்களை கடந்திருக்கின்றோம்? யாருக்காவது ஒருவருக்கு நான் தக்வாவுடையவனாக மாறிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இருந்து கொண்டிருக்கிறதா, துணிவு இருந்து கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஏன்? ஒவ்வொரு வருட ரமலானையும் நாம் என்ன செய்கின்றோம்? இப்படி அதனுடைய சரியான இலக்கை புரிந்து கொண்டு நோக்கத்தை நிறைவு செய்கின்ற வகையிலே அந்த நோன்பை நாம் நோக்கவில்லை. அதனால் நாம் என்ன செய்யல? தக்வாவுடையவர்களாக மாறவில்லை. இது மிகப்பெரிய கைசேதம். ஏனென்றால் ரமலான் தொடங்கி ரமலான் நம்மை விட்டு விடை பெற்று செல்லுகின்ற ஒரு தருணத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே போன்று நாமும் இந்த உலகத்திற்கு விடைபெற்று செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தை நாம் ஒரு நாள் விடைபெற்று சென்றாக வேண்டும். மரணத்திற்கு பிறகு நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன என்று சொன்னால், நாம் செய்கின்ற இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை, எவ்வளவு இபாதத்துகளை நாம் இஹ்லாஸாக அல்லாஹ்விற்காக அல்லாஹ்விடத்திலே அந்த இபாதத்தின் மூலமா அல்லாஹ் எதை நோக்கமாக கொண்டிருக்கின்றானோ, இலக்காக நிர்ணயித்து வைத்திருக்கின்றானோ அந்த இலக்கை அடைகின்ற விதத்திலே நாம் நிறைவேற்றுகின்றோமோ அதற்குரிய பலன்தான் நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே காண இருக்கின்றோம். எனவே அதற்குரிய வாய்ப்பு தான் இந்த ரமலானுடைய நாட்கள். அதிலும் நம்ம இந்த ரமலானும் கடந்து செல்ல இருக்கின்றன. எஞ்சி இருக்கக்கூடிய மணித்துளிகளை, எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை நாம் என்ன சொன்னோம்? சரியான முறையிலே பயன்படுத்திக் கொண்டு இதனால் வரையிலும் நாம் எப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கங்களோடு அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரு சுரி துளி நீரை கூட நாம் பருகாமல் இருந்திருக்கின்றோம். பசித்து தாகித்து வளைகின்ற போதெல்லாம் நாம் தாகங்களையும் பசியும் பொருட்படுத்தி அதை சகித்துக் கொண்டு அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்றிருக்கின்றேன், இந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த இலக்கோடு அதை பேணுதலோடு நிறைவேற்றி இருக்கின்றோமோ அதே போன்று ஏனைய நம்முடைய வாழ்க்கையும் அதை பேணுதலோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஷேக் முபாரக் மதனி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஷேக் அவருடைய உரையை நீங்கள் அனைவரும் மிக கவனமாக கேட்க வேண்டும். இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்ற அரிய ஒரு சந்தர்ப்பம். ரமலானுடைய கடைசி தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு வருடம் கழித்துதான் நாம் ரமலானை சந்திக்க இருக்கின்றோம். அதனால் வரையிலும் நாம் இந்த ரமலானிலே பெற்றிருக்கின்ற பயிற்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, எப்படி அந்த பயிற்சியை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் இறையச்சமுள்ள மக்களாக மாறுவது, அல்லாஹ்வின் அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவது என்கின்ற வழிகாட்டுதலை ஷேக் அவருடைய உரையிலிருந்து கேட்டுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் முழுவதும் கடைபிடிக்கின்ற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு உரையாற்றுவதற்காக ஷேக் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்களுடைய தோழர்களால் முடிந்தது, நம்மால் ஏன் முடியவில்லை?
கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய், யா ரசூலல்லாஹ், அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அவருக்கு நீங்கள் ஒரு ஒழுங்கான பயான் பண்ண வேண்டும், இவருக்கு நீங்கள் ஒழுங்கான உபதேசம் செய்ய வேண்டும், இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதாக பெரிய அளவில் எதையும் நாம் பார்க்க முடியவில்லை. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், போய் என்ன கேட்கிறார்கள் என்றால், யா ரசூலல்லாஹ் அவ்ஸினி, எனக்கு வசியத் செய்யுங்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், எனக்கு சொல்லுங்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் அடுத்தவர்களை கம்ப்ளைண்ட் பண்ணதாக வரலாறுகள் மிக மிக குறைவு. சஹாபாக்கள் அவர்களைத்தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சஹாபாக்கள் அவர்கள் தங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். நம்மை நாம் குற்றம் சாட்டிய அனுபவங்கள் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் என்னை பற்றி யோசித்து, என்னிடம் நிஃபாக் இருக்குமோ, நயவஞ்சகத்தன்மை என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமோ, நான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறேன், அடுத்தவர்களை பற்றி தான் எந்த நாளும் குறை பேசி திரிகிறேன், நான் என்ன பேணுதலாக இருக்கிறேனா, நான் உண்மைக்கு உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இப்படியே நான் மரணித்து விட்டால் என்னுடைய நிலை என்ன என்று நான் என்னை குற்றம் சாட்டிய, நீங்கள் உங்களை குற்றம் சாட்டி உட்கார்ந்து அழுத அல்லது மனம் குழம்பி போன அனுபவங்கள் நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் இருக்காது. ஆனால் சஹாபா பெருமக்கள் அப்படி இருக்கவில்லை. அவர்கள் அவர்களை தான் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். கல்வியில் குற்றம் சாட்டினார்கள், வணக்கத்தில் குற்றம் சாட்டினார்கள், ஏனைய அம்சங்களில் குற்றம் சாட்டினார்கள். நிறைய சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வருகிற வழியில் ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். சஹாபாக்கள் ஒருவரை பார்த்தால் சலாம் சொல்லுவார்கள். ஹம்தலாவுக்கு சலாம் சொல்லிவிட்டு கைஃபக யா ஹம்தலா என்று கேட்கிறார்கள். ஹம்தலாவை எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஹம்தலா என்ன சொல்ல வேண்டும்? நலமாக இருக்கிறேன் அல்லது உடல் நலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இதற்காகத்தான் கைஃபக என்று கேட்பது. ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாஃபக ஹம்தலா, ஹம்தலாவாகிய நான் முனாஃபிக்காகி விட்டேன் அபூபக்கரே என்கிறார். அல்லாஹ் அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியமாய் கேட்கிறார்கள், ஹம்தலாவை ஏன் அப்படி சொல்லுகிறாய்? ஹம்தலா சொல்லுகிறார், அபூபக்கரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு போகிறோம், அவர்கள் பயான் பண்ணுகிறார்கள், வகுப்பு நடத்துகிறார்கள். அந்த செய்திகளை எல்லாம் கேட்டவுடன் நம்முடைய ஈமான் அப்படியோ டாப்புக்கு செல்கிறது. நான் இப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவோடு வீட்டுக்கு வருகிறேன். வந்தால் வீட்டில் மனைவி, பிள்ளைகள், அவர்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த ஸ்பிரிட், அந்த வேகம் அப்படியே என்னை விட்டு குறைந்து விடுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் ஒரு நிலைப்பாடும், வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு நிலைப்பாடும் என்றால் இது நயவஞ்சகத்தனம் தானே என்று ஹம்தலா சொல்லும் போது நம்மிடத்தில் அப்படி சொல்லிருந்தா என்ன சொல்லுவோம்? அது உங்களுக்கு அப்படி இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை. அடுத்தது அப்படியெல்லாம் வாழ முடியாது, இப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, இப்படி நிறைய பேசுவோம். முதல்ல நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கவுன்சிலிங் செய்யும். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காதை கேட்கவே அவரை பற்றி சொல்லும் போது சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். அவரை சித்தீக் என்று அவருடைய காதை கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருடைய ஈமானை ஒரு தராசின் ஒரு தட்டிலும் அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் தான் கதிக்கும் என்று சொல்வார்கள். இப்படியான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, அப்படியா ஹம்தலா உனக்கு அப்படி ஏற்படுகிறதா? எனக்கும் அப்படி ஏற்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், எனக்கும் ஏற்படுவா? அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் இதை பற்றி கேட்போம். ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போகிறார்கள்.
இது சஹாபாக்களுடைய நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் இந்த உம்மத்தில் இரண்டாவது சிறந்த மனிதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக இரண்டாவது சிறந்த மனிதர் உமர். அந்த உமருடைய இஹ்லாஸை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காது கேட்கவே சொல்லி இருக்கிறார்கள். உமர் ஒரு வழியால் சென்றால் அந்த பக்கம் ஷைத்தான் வரவே மாட்டான் என்று சொன்னார்கள். அவர் சுவர்க்கவாசி என்று சொன்னார்கள். சுவர்க்கவாசி என்று மட்டும் சொல்லல, மேராஜ் போய் வந்த நேரம் என்ன சொன்னாங்க? எனக்கு சுவர்க்கம் காண்பிக்கப்பட்டது, அதிலே அழகான ஒரு மாளிகையை பார்த்தேன். இது யாருடைய மாளிகை என்று கேட்டேன். உமருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. உள்ளே போக நினைத்து விட்டும் உமருடைய ரோஷத்தை நினைவுபடுத்தி விட்டு திரும்பி வந்து விட்டேன் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் போயிருக்கலாம் அல்லவா என்று. இப்படி அவருடைய காது கேட்க இப்படி சொல்லப்பட்ட ஒரு மனிதருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நம்மளை பத்தி யாரோ ஒருவன் மாஷா அல்லாஹ் நீங்க நல்ல இபாதத்தாளி, மாஷா அல்லாஹ் உங்களை பார்த்தா ஒரு சாலிஹான நல்லடியார் போன்று தெரிகிறது, மாஷா அல்லாஹ் உங்களுடைய முகத்தில் ஒரு ஜீனத் தெரிகிறது, இப்படி கொஞ்சம் பாராட்டி விட்டால் நம்முடைய நடையில் ஒரு சுவர்க்கவாசியின் நடை, பேச்சில் ஒரு திமிர், என்ன நான் மட்டும் சொர்க்கவாசி. இந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதும் நபி அவர்களின் ரகசிய தோழராக இருந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடிச் செல்கிறார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் கேட்கிறார்கள், ஹுதைபாவே, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு முனாஃபிக்குகளுடைய பேர் பட்டியலை தந்திருப்பதாக நான் அறிகிறேன், அந்த பேர் பட்டியலை கொஞ்சம் எனக்கு காட்டுங்கள் என்று கேட்கிறார். எதற்கு? லிஸ்டை பார்த்து நோட்டீஸ் அடிப்பதற்கா? மதீனாவிலே மஸ்ஜித் நபவியில் தொங்க விடுவதற்கா? யார் யார் இன்னாரெல்லாம் முனாஃபிக்குகள் என்று? இல்லை சகோதரர்களே. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே, அல்லாஹ்வுடைய தூதர் அமானிதமாக தந்ததை நான் எப்படி காட்டுவது? யாருக்கும் காட்டக்கூடாது என்று சொல்லித்தான் தந்திருக்கிறார்கள், கண்டிப்பாக காட்ட மாட்டேன் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல தடவை கேட்டு பார்த்து விட்டு சொன்னார்கள், பரவாயில்லை, நீ அந்த லிஸ்டை எனக்கு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த லிஸ்டில் என்னுடைய பேரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல் என்றார்கள். அந்த முனாஃபிக்குகளுடைய பேர் பட்டியலில் என்னுடைய பேரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லு என்றார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர், உமரே, உங்களுடைய பேர் அதில் கிடையாது, ஆனால் இதுக்கு பிறகு யாருக்கும் இந்த தகவல் கூட நான் சொல்ல மாட்டேன் என்றார். எங்கே சகோதர சகோதரர்களை நாம் இருக்கிறோம்? கொஞ்சம் முன் சஃபில் தொழுது விட்டால், கரண்டைக்கு மேல் ஆடையை உயர்த்தி விட்டால், தாடியை கொஞ்சம் விட்டு விட்டால், ஒரு லோன் வட்டிக்கு எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து அதை உதறி தள்ளிவிட்டால், அல்லது கொஞ்சம் தாவா புரோகிராம்களை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டால், என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்? நான் மாத்திரம் பரிசுத்தமானவன், மற்றவன் எல்லோரும் அயோக்கியன், மோசமானவன், திருடன், நம்பிக்கையாக நடக்கக்கூடியவன் இல்லை. நான் மட்டும்தான் ஜெனுவினாக நடக்கிறேன், நான் மாத்திரம்தான் பக்குவமாக நடக்கிறேன், நான் மாத்திரம்தான் பயபக்தியோடு நடக்கிறேன், நான் மாத்திரம்தான் பொறுப்புணர்வோடு நடக்கிறேன், மற்ற யாரிடமும் பொறுப்புணர்வு கிடையாது, மற்ற யாருக்கும் தாவாவை பற்றி கவலை கிடையாது, நான் 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 என்று நாம் அலைந்து அழிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படி இல்லை. சஹாபாக்கள் அவர்களை குற்றம் சாட்டினார்கள். ஏன் சஹாபாக்களை பேசிக் கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலே மிக சிறந்த மனிதர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களில் தலைவராக இருப்பவர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகைகளில் இரண்டாவது அத்தஹியாத் முடிந்ததும் 4 விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ அஊது பிக மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இதை சொன்னதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா?
அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா. யார்? அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா. யா அல்லாஹ், நான் எனக்கு நிறைய அநீதி இழைத்துக் கொண்டேன். இறுதி தூதராக இருந்து முதலாவது சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடிய அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையிலும் விடவில்லை இதை. அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா. யா அல்லாஹ், நான் எனக்கு நிறைய அநீதி இழைத்துக் கொண்டேன். ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு الذுனூப இல்லா அன்த், பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சும்மா தன்னை குற்றம் சாட்டுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. உலகமே மாற வேண்டும் என்று கோடிக்கணக்கிலே செலவு செய்கிறோம், லட்சக்கணக்கில் செலவு செய்கிறோம், ஆயிரக்கணக்கில் செலவு செய்கிறோம், நேரத்தை தியாகம் செய்கிறோம், குடும்பத்தை தியாகம் செய்கிறோம், கஷ்டப்படுகிறோம், உலகம் மாற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பாடுபடுகிறோம், உலகத்தை தூண்டுகிறோம். ஆனால் பாடுபடுகிற என்னால் மாற முடியவில்லை என்றால் என்ன நிலை இது என்பதுதான் இன்றைய பிரதானமான கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் எங்கோ கோளாறு இருக்கிறது, எங்கோ ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கிறது. சில நேரங்களில் தாவா என்பது ஒரு ஃபேஷனாக, ஒரு ட்ரெண்டாக மாறிவிட்டதோ என்றும் யோசிக்க தோன்றுகிறது. கூப்பிடுகிறார்கள் போய் பேசுவது, எல்லோரும் பேசுகிறார்கள், நானும் பேச வேண்டும், இப்படியாக மாறிவிட்டதோ என்றும் யோசிக்க தோன்றுகிறது. உண்மையிலே ஒவ்வொரு தாயும், அது மேடையில் பேசுகிற தாயாக இருக்கலாம், பேசாத தாயாக இருக்கலாம், ஒவ்வொரு தாயும் அவருடைய பொறுப்பை பற்றியும் அவருடைய நிலையை பற்றியும் நிதானமாக சிந்திப்பாராக இருந்தால் நிச்சயமாக மேடைகளுக்கு வருவதற்கு அவர் பயப்படுவார். நிறைய பேசுவதற்கு அவர் பயப்படுவார். ஏனென்றால் அல்லாஹ் அழகாக குர்ஆனிலே கேட்கிறார், லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் மற்றவர்களுக்கு சொல்லுகிறீர்கள்? இதை சொல்லும் போது தயவு செய்து சகோதர சகோதரிகளை உடனே தாயிகளை பற்றி மாத்திரம் நினைக்காதீர்கள். உடனே நமக்கு உடனே சிந்தனை சைத்தான் கொண்டு வந்து கொடுத்துருவான், சட்டியா படுது இந்த தாய்கள் எல்லாருக்கும். ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுகிறீர்கள், தாயிகளுக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள். மாறி மாறி எல்லோருக்கும் பொருந்தும், எனக்கு பொருந்தும், உங்களுக்கு பொருந்தும், ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். தயவு செய்து மேடையில் பேசுகிறவர்களை மாத்திரம் அல்லது குறிப்பிட்ட உங்களுடைய மனங்களில் சிலர் இருப்பார்கள், அவர்களை மாத்திரம் நினைக்காதீர்கள், முழு பேருக்குமே. லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு சொல்கிறீர்கள்? பிறர் என்று சொல்லும் போது மேடையில் நின்று சொல்வது மாத்திரம் அல்ல, உங்களுடைய காரிலே வரும்போது கூட இருக்கிற நண்பனுக்கு சொல்வது, கடையிலே இருக்கிற வேலைக்கார பையனுக்கு சொல்வது, உங்களுடைய கம்பெனியிலே வேலை செய்கிற ஆபீசருக்கு சொல்வது, உங்களுடைய வீட்டிலே உள்ள பிள்ளைகளுக்கு சொல்வது, உங்களுடைய மனைவிக்கு சொல்வது, உங்களுடைய நண்பருக்கு சொல்வது எல்லாம் லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்வது பெரும் பாவம், அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் பாவம். மிக பெரும் பாவம் என்பதோடு மாத்திரம் அல்லாஹ் நிற்கவில்லை. அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் கேட்கிறான், அத்தஅமுரூன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون. ஒரு அற்புதமான கேள்வி, உள்ளத்தை உருக்குகிற கேள்வி. அத்தஅமுரூன الناس بالبر, மக்களுக்கு நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள், وتنسون انفسكم, உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், وأنتم تتلون الكتاب, நீங்கள் ஆதாரமாக எதை காட்டுகிறீர்கள்? குர்ஆன், வேதத்தை ஓதி ஓதி ஆதாரம் காட்டி காட்டி மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்கள், உங்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அஃபலா தஅகிலூன், யோசிக்க மாட்டீர்களா? நான் என்ன செய்கிறேன் என்பதை நீ யோசிக்க மாட்டாயா? அல்லாஹ் கேட்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போனார்கள். நாம் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் மிஅராஜும் ஒன்று. நம்முடைய அகீதாவோடு தொடர்பான விஷயங்களில் மிஅராஜும் ஒன்று. மிஅராஜ் சென்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா பல அற்புதங்களை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அதிலே ஒன்றுதான் நரகத்தை அல்லாஹு தஆலா காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பார்க்கிறார்கள். நிறைய காட்சிகள். அதிலே ஒரு காட்சி என்னவென்றால், சிலருடைய கைகளில் நெருப்பில் போட்டு பழுக்க வைக்கப்பட்ட கத்தரிக்கோல்கள், சீசர்கள் இருக்கின்றன. கையில அப்படி நெருப்பில் போட்டு பழுக்க வைக்கப்பட்ட சீசரை வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய உதடுகளை இழுத்து அந்த சீசர்களால் கட் பண்ணுகிறார்கள். இதை கேட்கும் போதே புல்லரிக்குது. பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, யார் இவர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஉலாஇ ஹுதபாஉ உம்மத்திக். நஊது பில்லாஹ். ஹாஉலாஇ ஹுதபாஉ உம்மத்திக். இவர்கள்தான் உன்னுடைய சமுதாயத்தின் ஹத்தீப்மார், பிரசங்கிகள். தெளிவாகவே சொன்னார்கள், ஹாஉலாஇ ஹுதபாஉ உம்மத்திக். உன்னுடைய உம்மத்தில் இருந்த ஹத்தீப்மார். என்ன பிரச்சனை? மற்றவர்களுக்கு நன்மையை எடுத்து சொன்னார்கள், அவர்கள் வாழ்க்கையில் அதை எடுத்து நடக்கவில்லை. மற்றவர்களுக்கு தீமையை எச்சரிக்கை செய்தார்கள், வாழ்க்கையில் அதனை தவிர்த்து கொள்ளவில்லை. இதனால் இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹான ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்கிற ஒரு தாயி மிம்பரில் ஏற ஆசைப்படுவானா? இதை ஈமான் கொள்ளுகிற ஒரு தாயி துணிச்சலோடு மிம்பருக்கு ஏறுவானா? ஏறினால் தன்னுடைய சொல்லுக்கு மாற்றமாக வாழ்க்கை இருப்பதை அவன் விரும்புவானா? எவ்வளவு போராட வேண்டும் அவன் அல்லாஹ்வோடு. அவன் ஹுத்மா ஓதி முடித்து விட்டால் அவனுக்கு அந்த இரவு முழுக்க தூக்கம் போகக்கூடாது. நான் ஹுத்பா ஓதி விட்டு இறங்குகிறேன், வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுகிறீர்கள், மாஷா அல்லாஹ் ஷேக் அருமையான ஒரு ஹுத்பா ஓதினீர்கள். நீங்கள் பாராட்டுகிற அந்த பாராட்டுதலிலே நான் அப்படி திளைத்து போய் அந்த போதையில் போய் நன்றாக உறங்குகிறேன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் பேசியதில், என்னுடைய வாழ்க்கையில் என்ன நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன் என்கிற கொஞ்சம் கூட பயம் எனக்கு வராமல் இரவு தூங்க முடிகிறது என்றால் என்னுடைய நிலை என்ன என்பதை நான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கவாசிகளை சுவர்க்கத்திற்கும் நரகவாசிகளை நரகத்திற்கும் அல்லாஹ் அனுப்பி விடுவான். மறுமையிலே நரகத்திலே ஒரு கூட்டம் செக்கில் சுற்றுகிற மாட்டை போன்று அல்லது கழுதையை போன்று. செக்குண்டா தெரியும், அந்த இது அரைக்கிறதுக்காக வேண்டி அப்படி சுத்திட்டு இருக்கு. செக்கில் சுத்துற மாட்டை போன்று அல்லது கழுதையை போன்று நரகத்திலே அவர்களுடைய வயிறுகள் வெடித்து குடல்கள் வெளியே வந்து தங்களுடைய கைகளில் அந்த குடல்களை ஏந்தி கொண்டு சுத்தி கொண்டிருப்பார்கள். வயிறு வெடித்து குடல் வெளியே வந்திருக்கும், தொங்கிக் கொண்டிருக்கிற குடலை தன்னுடைய 2 கைகளிலும் வைத்துக் கொண்டு நரகத்தில் சுற்றி கொண்டிருப்பார்கள். அப்போது நரகவாசிகள் கேட்பார்கள், ஏ மனிதனே, உனக்கு என்ன நடந்தது? நீ உலகத்தில் இருக்கும் போது எங்களுக்கு நீ நன்மையை கொண்டு ஏவக்கூடியவனாக இருந்தாய் அல்லவா? தீமையை விட்டும் எங்களை தடுக்கக்கூடியவனாக இருந்தாய் அல்லவா? உனக்கு ஏன் இந்த நிலை? நாங்கள் தான் கேட்டோம், செயற்படாமல் இருந்தோம். நீ எங்களுக்கு சொல்லித் தந்தவன், உனக்கு இந்த நிலையா என்று கேட்கும் போது அவன் சொல்லுவான், ஆம், குந்து ஆமுருக்கும் பில் மஅரூஃப் வலா ஆதி. உங்களுக்கு நன்மையை நான் ஏவுவேன், ஆனால் எடுத்து நடக்க மாட்டேன். வ அன்ஹாக்கும் அனில் முன்கர் வ ஆதி. தீமைகளை உங்களுக்கு நான் தடுப்பேன், ஆனால் அதை நான் செய்வேன். நஸ்அலுல்லாஹ ஸலாமத வல் ஆஃபியா. ஆதாரபூர்வமான ஹதீஸ். பேசத்தான் முடிகிறது சகோதர சகோதரிகளே.
பிராக்டிஸ் பண்ண முடியவில்லை. நாம் எத்தனையோ தாயிகள் இருக்கிறோம். கேட்டால் சொல்லுவோம், எங்களுடைய மர்கஸிலே, எங்களுடைய ஜமாத்திலே, எங்களுடைய ஊரிலே இவ்வளவு தாயிகள் இருக்கிறார்கள். இத்தனை தாயிகளும் மாறி இருந்தாலே அழகான ஒரு சொசைட்டியை, அழகான ஒரு சமுதாயத்தை என்று பார்த்திருக்க முடியவில்லை. ஊருக்குத்தான் உபதேசம், உனக்கில்லை என்ற நிலையில் தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை நீடிக்குமாக இருந்தால் ஆபத்து. இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும். இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் நம்முடைய உள்ளங்களில் தக்குவா சரியான முறையில் வர வேண்டும். தக்குவா வந்தால் இந்த நிலை மாறும். தக்குவா வராத வரையில் இந்த நிலை மாறாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து ஆல இம்ரான் 134வது வசனத்திலிருந்து சொல்கிறார், وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ. உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து மன்னிப்பின் பாலும், வானங்களையும் பூமியையும் விட விசாலமாக இருக்கிற சுவர்க்கத்தின் பாலும் நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு போட்டி போட்டு விரைந்து வாருங்கள். அந்த சுவர்க்கம் உஇத்தத் லில் முத்தகீன். அந்த சுவர்க்கம் தக்வா உள்ளவர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டு தக்வா உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. அவர்கள் கஷ்டத்திலும் சந்தோஷமான நிலையிலும் செலவு செய்வார்கள். வல் காஸிமீனல் கைத். கோபத்தை அவர்கள் அடக்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ். பிற மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்படி சொல்லிட்டு வந்து வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன். அவர்கள் ஒரு அசிங்கமான பாவத்தை செய்து விட்டால், அவ் வலமு அன்ஃபுஸஹும், அல்லது ஏனைய பாவங்களை அவர்கள் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால், ذكرுல்லாஹ். என்ன நடக்கும்? ذكرுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு அவர்களுக்கு வந்துவிடும். அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்து விட்டேன் என்கிற உணர்வு அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். உடனே என்ன செய்வார்கள்? ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் போய் அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்பார்கள். வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் அருமையாக கேட்கிறான். உண்மையிலே இந்த தக்வா இருந்தால் இயல்பாக எல்லாம் வரும். வந்தது, சஹாபாக்களுக்கு வந்தது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிரச்சனைப்பட்ட நிகழ்வு தெரியாதவர்களே கிடையாது. நம்ம பிலால் அபிசீனிய நாட்டு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு அடிமை, ஒரு கருப்பு அடிமை, பார்ப்பதற்கு அலங்கோலமான தோற்றத்தை உடைய அடிமை. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கும் கிஃபார் என்றால் அந்த காலத்திலே பெரிய கோத்திரம். அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஸ்மார்ட்டான ஹேண்ட்ஸம்மான அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையில வாக்குவாதம் வரும்போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்தில் இப்ன சௌதா, பிலாலை பார்த்து கருப்பியின் மகனே என்று சொல்கிறார்கள். உடனே பிலால் போய்விட்டார். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரை அழைத்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். நிறைய பயான் பண்ணவில்லை. ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், யா அபாதர் இன்னக்கும் ருஉன் ஃபீக ஜாஹிலியா. அபூதர்ரே, உன்னிடத்தில் இன்னும் ஜாஹிலியத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அபூதர் அந்த இடத்தில் நின்று, யா ரசூலுல்லாஹ், எதற்காக இப்படி சொல்கிறீர்கள்? நான் என்ன அப்படி பெரிய தப்பு செய்து விட்டேன்? பிலாலுடைய விஷயத்தில் நீங்கள் சொன்னால் பிலால் என்னை திட்டவில்லையா? நான் வேண்டும் என்று திட்டியது போன்றல்லவா நீங்கள் என்னை குற்றம் சாட்டுகிறீர்கள்? என்னை மாத்திரம் நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களே, இரண்டு பேரையும் வைத்து நீங்கள் விசாரிக்க வேண்டாமா?
என்றெல்லாம் கேட்க அவரை தூண்டவில்லை, அவர் நிர்பந்திக்கப்படவில்லை. அவருடைய உள்ளத்தில் இருந்த தக்வா என்ன செய்கிறது தெரியுமா? இன்னக இம்ருஉன் ஃபீக ஜாஹிலியா என்று சொன்னவுடன் ஓடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் முன்னால் இருந்து மறைந்து விட்டார், போய்விட்டார். எங்கே வேகமாக போனார் தெரியுமா? பிலாலை தேடி போகிறார். பிலால் ஒரு இடத்திலே சோகமாக நின்று கொண்டிருக்கிறார். முன்னால் போய் நிலத்தில் படுத்துக் கொள்கிறார். அபூதர் போய் பிலாலுக்கு முன்னால் நிலத்தில் படுத்துக் கொண்டு சொல்கிறார், பிலாலே, உன்னுடைய காலால் என்னுடைய கன்னத்தில் ஏறு மிதி என்றார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே படுக்கிறவரை பார்த்து, நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று ஏறி மிதிக்கவில்லை. மாறாக அவரை தூக்கி 2 பேரும் முஆனகா செய்து தங்களுடைய உள்ளங்களில் உள்ள அந்த கரைகளை அகற்றிக் கொள்கிறார்கள். தக்வா இருந்தால் இது முடியும். நம்முடைய தவறு நமக்கு தக்வா இருந்தால் புரியும் சகோதரர்களே. சில தவறுகள் புரிய, மற்ற தவறுகள் புரியாமல் இருக்காது. நான் செய்கிற தவறு இது தவறு என்று நமக்கு புரியும். இன்றைக்கு நம்மால் புரிய முடியவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த மாயிஸ் இப்னு மாலிக், காமிதியா கோத்திரத்து பெண்மணி, ரமலான் நேரத்திலே ஓடி வந்த அந்த நபித்தோழர், அதே போன்று ஒரு அந்நிய பெண்ணை முத்தமிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி வந்து பரிகாரம் தேடி அந்த சஹாபி, இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கின்றன. அவர்கள் எல்லோருமே இந்த உள்ளம் பரிசுத்தமாக இருந்ததனால் தங்களுடைய நிலையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்ப தக்வா, இந்த தக்வா நம்மிடத்திலே சரியான முறையில் உருவாக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம் தன்னைத்தானே மாற்றாதவரை அவர்களை அல்லாஹ் மாற்றுவது கிடையாது. மாற்றத்தை உருவாக்குகிறவன் அல்லாஹ். ஆனால் நான் மாற வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டும். என்னுடைய தவறு எனக்கு புரிய வேண்டும். எல்லோரும் என்னை குற்றம் சொல்கிறார்கள். நான் மாத்திரம் என்னை பெரியவனாக நினைத்துக் கொண்டே இருப்பது என்பது, நான் மாத்திரம் பரிசுத்தமானவனாக என்னை நினைத்துக் கொண்டிருப்பது என்னுடைய தவறு. இப்ப நான் மாற வேண்டும் என்று முடிவெடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த மாற்றத்திற்கு தௌஃபீக் செய்வான். இங்கே சுருக்கமாக, இது ஒரு ஆய்வு உரை கிடையாது, ஒரு முஹாசபா உரை. இந்த உரையிலே சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் என்னவென்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எல்லோரும் மாற்றத்தை விரும்புகிறோம். ஆனால் நாம் மாற தயாராக இல்லை. நாம் ஒவ்வொருவரும் மாறினால் மாற்றம் தானாக நிகழும். நான் ஒரு அகலாக்குள்ள மனிதனாக, நான் ஒரு பண்பாடுள்ள மனிதனாக, நான் மன்னிக்கிற ஒரு மனிதனாக, நான் விட்டு கொடுக்கிற ஒரு மனிதனாக, நான் அடுத்தவர்களுடைய குறைகளை மறைக்கிற ஒரு மனிதனாக, அடுத்தவர்களுக்காக சுஜூதில் கிடந்து துஆ செய்கிற ஒரு மனிதனாக, நான் தொழுகையை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கவாளியாக, சுன்னத்தான நோன்புகளையும் தொழுகைகளையும் ஒழுங்கான முறையில் பேணக்கூடிய ஒரு மனிதனாக, பெற்றோரை பேணக்கூடிய ஒரு மனிதனாக, அண்டை வீட்டாரை மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் மாறினால் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை நாம் பெற முடியும். இப்படி நாம் ஒவ்வொருவராக மாறினால் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். ஆனால் என்ன நடக்குது? நான் இவரை குறை சொல்கிறேன், அவர் என்னை குறை சொல்கிறார். ஊரில் நடக்கிறது அதுதான், ஜமாத்தில் நடக்கிறது அதுதான். மாறி மாறி குறை சொல்லிட்டே இருக்கிறோம். குறைய மறைக்கணும் என்ற அந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு யாரும் ரெடி இல்லை. எனவே நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற அந்த அடிப்படையான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் நம்முடைய உள்ளங்களில் தக்வா வர வேண்டும். உள்ளங்களில் தக்வாவை தருவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இப்படியான விசேடமான 1 month ட்ரைனிங், ஒரு மாத கால தர்பியா, சும்மா சாதாரண ஒரு அரை நாள், ஒரு நாள் இரவு தர்பியா கிடையாது. ஒரு மாதம் முழுக்க ஃபுல் தர்பியா. இந்த தர்பியா நம்முடைய உள்ளத்தில் தக்வாவை ஏற்படுத்துவதற்கான தர்பியா. ஷேக் பஷீர் ஃபிர்தௌசி அவர்கள் சொன்னது போன்று, ருப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் அத்ஷ். எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பின் மூலம் அவர்களுக்கு கிடைத்தது என்ன? வெறும் பசியும் தாகமும். பசியோடு இருந்தாங்க, தாகத்தோடு இருந்தாங்க. அடுத்த ஷாபான்ல கேட்டா நான் 30 நோம்பு பிடிச்சேன்னு சொல்லுவார்.
நான் கியாமுல்லைல பற்றி பேசிக்குவாங்க. பேசின நான் கியாமுல்லைல மிஸ் பண்ணவே இல்லை. என்னத்துக்கு கியாமுல்லைல போனாய்? என்னத்துக்கு நோன்பு பிடிச்சாய்? உன்னுடைய உள்ளத்தில் எந்த ஒரு சேஞ்சும் வரவில்லையே. அல்லாஹ்வை சொல்லும் போது பயம் வரவில்லையே. மறுமையை பற்றி பேசும்போது உன்னுடைய உள்ளத்திலே பயம் வந்து அழுகை வரவில்லையே. குர்ஆனை ஓதி காண்பிக்கும் போது உன்னுடைய ஈமான் அதிகரிக்கவில்லையே. என்ன தொழுகை, என்ன நோன்பு நீ நோற்றது? வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் நின்றிருக்கிறாய். இரவில் பள்ளிவாசலுக்கு போய் கையை கட்டி கொண்டு நின்றிருக்கிறாய். கால் நோக நோக நின்றிருக்கிறாய். இதை தவிர எந்த மாற்றமும் உன்னிடத்தில் ஏற்படவில்லை. அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்றால், இந்த கடுமையான தர்பியாவின் மூலம் உள்ளங்களில் தக்வா வர வேண்டும். உள்ளங்களில் தக்வா வந்தால் அவன் மாறுவான், அவன் செலவு செய்வான், அவன் விட்டு கொடுப்பான், அவன் மன்னிப்பான், அவன் கோபத்தை அடக்குவான், அவன் பாவம் செய்வான். செய்தவுடன் நான் செய்வது பாவம் என்பதை உணர்வான். உணர்ந்து உடனடியாக அல்லாஹ்விடத்தில் வருவான். உள்ளம் உருகுவான், உடைந்து விழுவான், மன்னிப்பு கேட்பான், அழுவான். இப்படியான நிலை அவனிடத்தில் வரும். எனவே இந்த ரமலான் முடிய போகிறது. அல்லாஹ்விடத்திலே நாம் கடுமையாக மன்றாட வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களில் மாற்றம் வர வேண்டும். உள்ளங்களில் மாற்றம் வந்தால் செயற்பாட்டிலும் மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போது ஒரு நல்ல மாற்றத்தை நாம் பார்க்கணும். எல்லோரும் மாற வேண்டும் என்று ஆசைப்படுவோம். முதலில் நாம் மாறுவோம். இந்த தக்வாவை உள்ளத்தில் எடுப்பதற்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான அடிப்படை, அல்லாஹ்வை பற்றி நிறைய நாம் சிந்திக்க வேண்டும், அறிய வேண்டும். அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் இருப்பதும் அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகும். தக்வா என்பது அல்லாஹ்வோடு தொடர்பானது. அல்லாஹ்வை நாம் தக்வா செய்யாமல் இருப்பதற்கு காரணம், அல்லாஹ்வை பற்றி நாம் சரியான முறையில் சிந்திக்காமல் இருப்பது, அறியாமல் இருப்பது. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள், திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அவனுடைய தன்மைகள், பண்புகள், இவற்றை நாம் நிறைய படிக்க வேண்டும். படிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் நிறைய மாற்றம் வரும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை நாம் புரிந்து கொண்டால், இதை நீங்க தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதை உங்களுடைய வாழ்க்கையோடும் ஏனைய விஷயங்களோடும் ஒப்பிட்டு நீங்கள் சிந்திக்கும் போது அழுகை வரும். அல்லாஹ் அல் கஃபூர், அல் கஃபார், அத் தவ்வாப் என்று அல்லாஹுடைய அல் அஃபு என்று அல்லாஹுடைய பெயர்களை சரியாக புரிந்து கொண்டு தனிமையில உட்கார்ந்து நாம சிந்தித்துவமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு அழுகை வரும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷரிலே நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தில் ஒரு கூட்டமாக யாரை சொல்கிறார்கள்? ரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு. தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து அழுத மனிதன். தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து அழுத மனிதன். யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா? அழுதிருப்போம். எப்படி அழுதிருப்போம்? ஒருவர் பேசும்போது அழுதால் நாமும் கூட சேர்ந்து அழுதிருப்போம். துவா கேட்கும் போது அழுது துவா கேட்டாராக இருந்தால் நாமும் சேர்ந்து அழுதிருப்போம். அல்லது சில நேரம் துவா கேட்கும் போது அழுதிருப்போம். நம்முடைய ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக வேண்டி அழுது துவா கேட்டிருப்போம். தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வை நினைத்து அழுத அனுபவம் இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலானவர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் அல்லாஹ்வை சரியாக தெரியாது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை சரியாக அறிந்து கொள்ளும் போது அவனுடைய உள்ளத்தில் மாற்றம் வரும். மறுமை உண்மையானது என்று அவன் நம்ப வேண்டும். பேசினா மாத்திரம் போதாது, அவன் நம்ப வேண்டும். மறுமை உண்மை. நரகத்திலே இப்படி உதடு வெட்டப்படும், குடல்கள் வெளியே வரும், இப்படியான நிலைகள் எல்லாம் உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வஹி உண்மை. எனவே இது நடக்கும் என்பதை அவன் நம்ப வேண்டும். நம்பினால் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் முடிகிற தருவாயில், முடிகிற நிலையில் நாம் எல்லோரும் நம்மை முஹாசபா செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்தான். மாற்றங்களை எதிர்பார்க்கிற நம்மிடம் ஏன் மாற்றம் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை இந்த குறுகிய நேரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அந்த ரப்புல் ஆலமீன் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளங்களில் தக்வாவை தர வேண்டும். நாம் மாறக்கூடிய நல்ல சூழ்நிலை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். உண்மையான மூமின்களாகவும் முத்தகிகளாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாகும் போது அதே நிலையில் மௌத்தாகி மறுமையிலே அல்லாஹுடைய திருமுகத்தை சுவர்க்கத்தில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அந்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.